உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். கிரிஷா, நான் ரெடி ஆயிட்டேன். மத்ததெல்லாம் நானே பாத்துக்கிறேன். அப்படியா? ஆமா, கண்டிப்பா. ஹலோ, இப்ப நீங்க எதுக்கு எனக்கு போன் பண்றீங்க? ஹலோ, ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? என்னோட ஏன் இப்படி கேம் விளையாடிட்டு இருக்கீங்க கிரீஷ்? நான் உங்களுக்கு என்ன கெடுதல் பண்ண? நான் அப்படி என்ன தப்பு பண்ண? என்ன உங்ககிட்ட வரவும் விட மாட்டேங்கிறீங்க, என்னை விட்டு விலகியும் போக மாட்டேங்கிறீங்க. இப்படியே போனா நான் பைத்தியம் ஆயிடுவேன். நான் ஒண்ணு உங்ககிட்ட வந்து பேசலையே. நான் ஒண்ணு உங்ககிட்ட முதல்ல வந்து அப்ரோச் பண்ணல. நீங்க தானே என்கிட்ட வந்தீங்க அந்த தண்ணீர் பந்தல் கிட்ட. நீங்க தானே உங்க காதலை வெளிப்படுத்துனீங்க. பர்சனலி நான் உங்ககிட்ட ஒன்னு சொல்லணும். ஐ லைக் யூ. என்னால சரியா உங்க முகத்தை கூட பார்க்க முடியல. இருந்தாலும் நீங்க பேசுனதை வச்சு எனக்கு உங்க மேல காதல் வந்துருச்சு. தண்ணீர் பந்தலுக்குள்ள இருந்தா முகம் கூட தெரியாதே. அப்ப கிரீஷுக்கு அவன் யார் கூட பேசிட்டு இருந்தான்னு தெரியுமா? நீங்க என்னெல்லாம் சொல்லிட்டு இருந்தீங்களோ ஆனா எல்லாம் நான் செஞ்சேன். நீங்க என்ன வீட்டுக்கு வர சொன்னீங்க, நான் உங்க வீட்டுக்கு கூட வந்தேன். இப்போ இது யாரு? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இவளும் ஒரு முறை இங்க வந்திருக்காளா? சக்தி வந்தா அது எனக்கு நல்லா தெரியும். அப்பதானே நான் அவளை பார்த்தேன். நீங்க எனக்கு எந்த கனவை காட்டினீங்களோ அத நீங்களே கலைச்சிட்டீங்க. நீங்க தானே என்கிட்ட உன்னை காதலிக்கிறேன்னு சொன்னீங்க. அப்புறம் ஏன் நீங்களே என்ன வெறுக்க ஆரம்பிச்சிட்டீங்க? நான் உங்ககிட்ட என் காதல் இல்ல, வியாபாரம். உங்களுக்கெல்லாம் வியாபாரம் செய்ய மட்டும்தான் தெரியும். நீங்க என்னோட கௌரி பூஜைக்கும் வந்தீங்க. ஆனா அங்க உட்கார்ந்துகிட்ட நீங்க பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுதீங்க. ஏதோ உங்க காதல் உங்களை விட்டு விலகி போற மாதிரி. நீங்க என் காயத்தை சரி பண்ணதான் வந்தீங்க. ஆனா நீங்க அங்க வந்து என்னோட காயத்தை இன்னும் ரணமாக்கிட்டீங்க. இன்னைக்கு எனக்கு நலங்கு. இப்ப போய் போன் பண்றீங்க. ப்ளீஸ், எப்படியே பண்ண நான் சேர்த்துருவேன். இங்க பாருங்க, நீங்க ஒரே ஒரு முறை சொல்லிடுங்க, நீங்க என்ன காதலிக்கிறீங்களா இல்லையா? இப்பதான் எனக்கு மொத்த கதையும் புரியுது. கிரீஷ் என்னெல்லாம் பண்ணிருக்கானோ, என்னெல்லாம் பேசிருக்கானோ அது எல்லாமே சக்திக்காக. ஆனா இந்த முட்டாள் பொண்ணு அவன் இவளதான் காதலிக்கிறான்னு நினைச்சுக்கிட்டா. டாக்டர் சிவா, எனக்கு உங்ககிட்ட ஒரு ஹெல்ப் வேணும். சொல்லு. ஃப்ரெண்ட்ஸா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஹெல்ப் பண்ணாம வேற யார் ஹெல்ப் பண்ணுவா? நாம ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. அப்படின்னா மிஸ் சக்தி, நான் முன்னப்பிட தெரியாத உங்களுக்கு ஹெல்ப் பண்றது இல்ல. டாக்டர் சிவா, விளையாடாதீங்க. நீங்க இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்னால எதுவும் செய்ய முடியாது. அப்புறம் அக்காவுக்கு கல்யாணமும் ஆயிடும். சக்தி, நீ உன் அக்காவோட கல்யாணம் நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியா? நீ வீட்டுல கல்யாணம், ஆனா நீ என்னடா உம்மனை சுத்திட்டு இருக்க. என்ன விஷயம்? என்னாச்சு? ஹலோ, ஏன் ஏதோ பேச மாட்டேங்கிறீங்க? உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? ஒரு பொண்ணு அவ்வளவு சீக்கிரமா மனசு பறி கொடுக்க மாட்டா. அப்படி ஒரு முறை அவ மனசை கொடுத்துட்டான்னா எந்த எல்லைய வேணாலும் கடக்கவும் அவ தயாரா இருப்பா. இததான் கண்ணா நானும் உன்கிட்ட இருந்து எதிர்பார்த்தேன். நீ உன்னோட எல்லா எல்லையையும் மீறணும். ஏன்னா இப்ப என்னோட கிரீஷ் தான் அந்த ஆயுதமா மாற போறான். இதெல்லாமே தெரியாம நடந்திருந்தாலும் சரி,
ஆனா உன்னோட அழிவுக்கு நீயே காரணமாக போற. என்னோட புள்ள கிரீஷ் அவனோட அம்மா மந்திரா மாதிரியே புத்திசாலியா தானே இருந்தாகணும். சொல்லு சக்தி. அவளை விடு. நீ எதுக்கு இங்க வந்த அத முதல்ல சொல்லு. அதுவும் இப்படி வந்தவா. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வாங்க. நல்லா ட்ரெஸ் பண்றது எனக்கு பழக்கம். நான் எப்பவுமே அழகா தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். அது மட்டும் இல்லாம அங்கிள், நீங்க தானே எனக்கு எல்லா ஃபங்க்ஷனுக்கும் வந்துருன்னு சொன்னீங்க. இன்விடேஷன் வாங்கிட்டு வராம இருக்கிறது நல்லது இல்ல. ஒருத்தர் ஏதாவது சொல்லி மறுத்துக்கிட்டே இருந்தா அது நல்லா இருக்காதுல்ல. நீ இப்ப யார பத்தி பேசுற? எங்க வீட்டுக்காரரை பத்தியா இல்ல சக்தியை பத்தியா? அங்க நடந்த பூஜைக்கு உன்னை அவர்தான் கூப்பிட்டாரா? இல்ல அது நான் சக்தி பின்னாடியே. அது நாங்க ஒண்ணும் வெளியாள் இல்லையே. அது மட்டும் இல்லாம குடும்பத்துல ஒருத்தன், குடும்பத்துல இருக்க எல்லாரும் ஒண்ணாதான் இருக்கணும். எங்க விட இருந்தானே உங்க விட இருந்தானே அதானே. இங்க பாருப்பா. இங்க பாருங்க ஆண்டி, இங்க பாருங்க. நீங்க பாட்டுக்கு இதை சாப்பிட அதை சாப்பிடுன்னு சொல்லாதீங்க. நான் எதையும் சாப்பிட மாட்டேன். நான் இங்க ஹெல்ப் பண்ணதான் வந்தேன். ஹெல்ப் பண்ணியே தீருவேன். என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. அப்படியா? வேலை பார்க்க தான் வந்தியா? ஆமா. அப்ப நான் என்ன சொன்னாலும் அதை செய்வியா? கண்டிப்பா. கெட் அவுட். அடியே மனோரமா, இவ யாரும் தெரியும்ல. ஒருவேளை ரகுநாத் சார் தப்பா எடுத்துக்கிட்டாருன்னா? இங்க பாருங்க, பாவம் இவன் ரொம்ப நேரமா வேலை கொடுங்க வேலை கொடுங்கன்னு தான். இவனுக்கு வேலை கொடுக்கலனா மனசு வருத்தப்படுவான். ஏன்பா வேலை செய்யறதுல உனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லல்ல? ஒரு ப்ராப்ளமும் இல்ல. அப்படி சொல்லு. இந்தா இந்தா, இது புது லைட். இங்க எத்தனை தூண் இருக்கோ அதுல சுத்து 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 சுத்துன்னு சுத்திரு. ஓ கண்டிப்பா நல்லா சுத்திடுறேன். நீங்க வாங்க, உள்ள விருந்தாளிங்க இருக்காங்க. வாங்க. போ வர. நீயும் அவருக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுமா? சரியா? கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். சித்தி நான் பேசினது எதையும் கேட்கல. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.